முடிச்சு விட்டாங்க போங்க நண்பர்களே, முடிச்சு விட்டாங்க வீட்டுக்குள்ள. இதுக்கப்புறம் எங்க ஆர்ஜி ஆனந்தி அக்காக்கு நான் ஆட்டமே இருக்க போறது இல்லை, இதுல தெரிஞ்சு போச்சு. நான் நேத்தே சொல்லிட்டேன், இந்த ஆண்கள் பெண்கள் கான்செப்ட் எடுத்தோடனே ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். ஆண்கள் பெண்கள் கான்செப்ட் எடுத்ததுல யாருக்கு வருத்தம் இருக்கும் இல்லையோ, எங்க அக்கா ஆனந்திக்கு கடுமையான வருத்தம் இருக்கும். ஏன்னா அவங்க இந்த ஆண்கள் பெண்கள் கான்செப்ட் வச்சு மட்டும்தான் இவ்வளவு நாள் ஓடி இருக்காங்க. பெண்கள்கிட்ட போய் ஆண்கள் பத்தி குறை சொல்றது, ஆண்களுக்கு மேல் ஈகோ இருக்கு, அவங்க ஈகோவால இதை பண்றாங்க, அதால இதை பண்றாங்க, இதால அதை பண்றாங்க, ஆண்களே மோசம்னு சொல்லிட்டு பெண்கள் மண்டையை கழுவி 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 அந்த கேங்குள்ள ஒளிஞ்சுதான் சர்வே ஆயிட்டு இருந்தாங்க ஆர்ஜி ஆனந்தி. எடுத்துக்காட்டுக்கு இந்த சாட்டர்டே சண்டே கூட சேதன் ஒரு விஷயம் கேட்டிருப்பாரு, இந்த பனிஷ்மெண்ட் விஷயத்தை பத்தி. நீங்க கொடுக்குற பனிஷ்மெண்ட்லாம் அவங்க ஈஸியா பண்ணாங்களா இல்ல கஷ்டப்பட்டு பண்ணாங்களா அப்படின்னு ஒரு டாபிக் வரும்போது ஃபர்ஸ்ட் முத்துக்குமார் டாபிக் வந்திருக்கும்ல, அதான் நம்ம மஞ்சரி வந்து அதிகமான எக்ஸசைஸ் கொடுத்துருப்பாங்க, அது ஒண்ணு. அடுத்து நம்ம அவங்க பேர் என்ன, நம்ம ஜெஃப்ரிக்கான டாபிக், இந்த 2 டாபிக் வந்தப்போ அந்த இடத்துல முத்துக்குமாரன் டாபிக் ஃபர்ஸ்ட் வரும்போது முத்துக்குமாரன் பேசிட்டு இருக்கும்போது டக்குனு கையை தூக்கி நம்ம ஆர்ஜி ஆனந்தி ஒன்று சொல்லியிருப்பாங்க. சார் எனக்கு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இவங்களுக்கு முடியாதுங்கிற விஷயத்த சொல்ல மாட்டேங்காங்க சார், வேணும்னு சொல்லி செய்யறாங்க, செஞ்சுட்டு அதுக்கப்புறம் குத்த சொல்றாங்க. இதுல இருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, ஆண்களுக்கு ஒரு விஷயம் முடியாதுன்னா அதை சொல்லக்கூட மாட்டேங்காங்க சார், அந்த சொல்லக்கூடாதுன்னு அவங்க ஈகோ தட்டுது சார். நான் ஒரு ஆண், அதனால எனக்கு எதுவுமே முடியாதுன்னு இல்லை, எல்லாமே என்னால முடியும் அப்படிங்கிறத காட்டணும்னு சொல்லிட்டு என்ன விஷயமா இருந்தாலும் பண்ண நினைக்கிறாங்க சார். ஒரு மேல் ஈகோ அவங்களுக்குள்ள இருக்கு சார்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு பாயிண்ட் வச்சிருப்பாங்க. நான் அப்பவே சொன்னேன், எங்க அக்காவுக்கு வேற வேலை சொல்லியே கிடையாது நண்பர்களே, எங்க அக்கா மேல யாரும் கோபப்படாங்க, எங்க அக்காவோட கேமே இவ்வளவுதான், எங்க அக்காக்கான ஸ்ட்ராட்டஜியும் இவ்வளவுதான். எங்க அக்காக்கான ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, இந்த மாதிரி சொல்லி 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 ஏதோ இவங்க வந்து பெண்களை காப்பாத்துற மாதிரி, பெண்களை உங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும், உண்மையாவே ஆண்கள் வந்து பெண்களை கொடுமைப்படுத்துற மாதிரி ஒரு விஷயத்தை மேனிபுலேட் பண்ணி விட்டு அதுல இவங்க சர்வே ஆவாங்க. அந்த விஷயம் மட்டும் நீங்க கொஞ்சம் கவனிச்சுக்கணும் மக்களே, வெளியே இருந்து பாக்குறவங்க கொஞ்சம் நீட்டா பாருங்கன்னு சொன்னப்போ அங்க சேதன் இந்த விஷயத்தை எடுத்து பெருசா பேசல. சேதன் இந்த ஈகோ ஈகோன்னு வந்தப்போ சேதனை காண்டா இருப்பாருமா, ஈகோ வர அளவுக்குலாம் ஒண்ணு நடக்கல அப்படின்ற மாதிரி சேதனை விட்டுருப்பாரு. இருந்தாலும் அங்க ஒரு பாயிண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. அப்புறம் இந்த ஜெஃப்ரிக்கான 100 தோப்புக்கிற மேட்டர் இருந்துச்சு, அந்த 100 தோப்புக்கிற மேட்டர் வந்து கடைசியில் சாச்சனை உட்காந்து சும்மா ஒப்பாரி வச்சிருப்பா, கண்ணீரே வராம ஒரு ஒப்பாரி எப்படோ ஒப்பாரி வச்சிருப்பா. அந்த ஒப்பாரிலாம் நடந்துட்டு இருக்கும்போது கூட திருப்பி நீங்க கவனிச்சுன்னா ஆனந்தி திருப்பி ஒரு பாயிண்ட் வைப்பாங்க, பாத்தீங்களா இதான் நான் சொல்றேன், ஆண்களுக்கு ஈகோ இருக்கு, அவங்களால ஒரு விஷயம் பண்ண முடியாதுன்னா சொல்ல மாட்டேங்காங்க, பண்ண முடியாதுன்னு சொல்ல வேண்டியது, அதுல என்ன அவங்க ஈகோ தடுக்குதுன்னு சொல்லிட்டு ஆண்கள் மேல ஒரு மேல் ஈகோ மேல் ஈகோ மேல் ஈகோ 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 ஆண்கள் ஈகோன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நம்ம ஆனந்தி அக்கா. நமக்கு தெரிஞ்சு வச்சு அவங்களுக்கான கேம் அவ்வளவுதான். பட் அந்த கேம் இதுக்கப்புறம் செல்லுபடி ஆகாது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஆண்கள் பெண்கள் கான்செப்ட் கிடையாது, யார் கூட வேணா இருந்துக்கலாம். இதுக்கு முன்னாடி தான் ஆண்கள் பெண்கள் கான்செப்ட் இருந்துச்சு. ஸோ அதனால பெண்கள் ஆண்கள்கிட்ட பேச முடியாம சில விஷயங்கள் அப்படி தள்ளி தள்ளி போயிட்டு இருப்பாங்க. அங்க கொளுத்தி போடும்போது பெண்கள் கோபப்பட்டு ஆண்கள் மேல அட்டாக் பண்ணுவாங்க. பட் இப்போ அப்படி இல்ல, எல்லாம் ஒண்ணா சேர்ந்தாச்சு. ஸோ அதனால இதுக்கப்புறம் இந்த டாபிக் வர நமக்கு நேற்று நைட்டே தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு காலைல முத்துக்குமரன் அந்த டாபிக் எடுத்து ஈஸியா உடைக்கிறாங்கன்னா, எங்களுக்கு எதுக்கு ஈகோ இருக்கு, எங்களுக்கு ஒரு விஷயம் நீங்க கொடுக்குறீங்க, கொடுத்துட்டு நீங்களே சொல்றீங்க அந்த விஷயத்தை அவங்களுக்கு பண்ண முடியாது, எங்களுக்கு தெரியும், தெரிஞ்சுதான் நாங்க கொடுக்குறோம், ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க நாங்க பாக்குறோம்னு சொல்றீங்க. அப்ப இதுல எங்களுக்கு ஈகோ இருக்கா உங்களுக்கு ஈகோ இருக்கா? எங்களுக்கு இந்த 100 சிட்டப் ஆகட்டும், எனக்கு கொடுத்துறீங்க அவ்வளவு எக்ஸசைஸ் ஆகட்டும், இது எல்லாமே என்னால பண்ண முடியாது, ஜெஃப்ரியால பண்ண முடியாது உங்களுக்கு தெரியுது. ஏன்னா நீங்களே சொல்றீங்க எங்களுக்கு தெரியும் சார் அவங்களால பண்ண முடியாது, இருந்தாலும் நாங்க கொடுக்குறோம். எதுக்கு கொடுக்குறோம்? அவங்களால பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி பாக்குற கொடுக்குறோம். நாங்க எதுக்கு வாலண்டியரா வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்? கொடுக்குறவங்களுக்கே தெரியுதுல அதை பண்ண முடியாது, அப்ப நீங்க அதை அப்பவே ஸ்டாப் பண்ண வேண்டியதானே? அப்போ உங்களுக்கு தானே ஈகோ இருக்கு, நீங்க ஒண்ணு கொடுப்பீங்க, அதை எங்களால பண்ண முடியாது உங்ககிட்ட வந்து இப்படி கெஞ்சணும், அந்த கெஞ்சறதை நீங்க விரும்புறீங்களா? இப்ப அதான் உங்களுக்கு ஆசையான்னு சொல்லிட்டு மஞ்சரி கிட்ட முத்துக்குமரன் பாயிண்டா கொஸ்டின் வைக்கிறான். மஞ்சரி கிட்ட பாயிண்ட் இல்ல, மாஞ்சரி வந்து பேக் அப்படிங்கிறாங்க. அப்ப திரும்ப வைக்கிறான். இப்போ இந்த இடத்துல எங்களுக்கு ஈகோ கிடையாது, எங்களை நீங்க பிராண்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க, எங்களுக்கு கொடுக்குற டாஸ்க் எப்படி இருக்கு நீங்க பார்த்து கொடுங்க ஃபர்ஸ்ட். அது கொடுத்துட்டு அந்த டாஸ்க் ரொம்ப ஈஸியா இருந்து அந்த டாஸ்க்ல நாங்க ஏதாவது குறை சொல்லி அந்த டாஸ்க் வச்சு பிரச்சனை பண்ண அதுக்கப்புறம் வந்து எங்களை சொல்லுங்க. எங்களை பொறுத்தவரை நீங்க கொடுத்த எல்லா டாஸ்க்குமே நாங்க பண்ணிருக்கோம். ஒரு சில டாஸ்க் பண்ண முடியாதுன்னா பண்ண முடியாதுதான், அது உங்களுக்கே தெரியுது பண்ண முடியாது. அதை வச்சுக்கிட்டு திரும்ப எங்க மேல பிராண்ட் பண்ணாதீங்க மேல் ஈகோன்னு சொல்லிட்டு. முக்கியமா ஆர்ஜி ஆனந்தி ரொம்ப மோசமா பண்றாங்கன்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் உடைச்சிட்டான். இந்த இடத்துல மஞ்சரிக்கு பாயிண்ட் இல்லாம மஞ்சரி ஒண்ணு இல்ல, நாங்க அப்படி சொல்ல வரல, நாங்க ஒண்ணு கொடுக்குறோம், அது பண்ண முடியாது எங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நீங்க அதை பண்ண முடியும்னு ஒத்துப்பீங்களான்னு சொல்லி பாக்குறோம், வேற ஒண்ணுமே இல்ல, உங்க வாயால சொல்ல வேண்டியதானே அப்படி சொல்லி பாக்குறோம் அப்படி சொல்லி மஞ்சரி உருட்ட போடுறாங்க. இதுக்கு பேர் தான் ஈகோ நாங்களும் சொல்றோம். உங்களுக்கு தெரிஞ்சு கொடுக்குறீங்கன்னா அதுக்கு பேர் தான் ஈகோ. அந்த இடத்துல நம்ம தீபக் அவர்கள் அந்த பாயிண்ட பக்கம் எடுத்துட்டாரு. ரெண்டாவது தீபக் கிட்ட முத்துக்குமரன் இன்னொரு பாயிண்ட் ரெஜிஸ்டர் பண்றான், ஃபுட் மேட்ரு. ஏன்னா போன வாரத்தை பொறுத்த நீங்க பாத்துருப்பீங்க, திருட்டு பிரியாணி கும்பல் வந்து நைட்டு நல்லா திருடி எல்லாருக்கான பொருள் எடுத்து சாப்பிட்டாங்க. ஸோ அது வச்சு ஆண்கள் பெண்கள் கான்செப்ட் இருக்கும்போது அதை நம்ம கோவப்படலாம். இப்போ ஆண்கள் பெண்கள் கான்செப்ட் கிடையாது, மொத்தமா எல்லாருக்கும் ஆன ஃபுட்டு தான் இருக்க போகுது. ஸோ யார் எப்படி எடுத்து சாப்பிட்டாலும் எனக்கான ஃபுட்டுன்னு சொல்லிட்டு போயிடும். ஸோ அந்த விஷயத்தை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்கண்ணா. ஆஸ் அ கேப்டன் நீங்க தான் இந்த வாரத்தை கவனிச்சுக்கணும், ஃபுட் இல்லாமல் இருந்துடக்கூடாது. ஸோ அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு பக்காவா நம்ம தீபக் மண்டையில முத்துக்குமரன் போட்டு விட்டான். தீபக் அந்த விஷயத்துக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ரைட், இதுக்கப்புறம் நான் அதை கவனிச்சுக்கிறேன், ஃபுட்டு மேல யாரும் கை வைக்க கூடாது, ஏன்னா எல்லாருக்கான ஃபுட் அது, எல்லாரும் சேர்ந்து தான் நம்ம எடுத்துட்டு வர போறோம், எல்லாரும் சேர்ந்து சாப்பிட போறோம். ஸோ உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் நீங்க எடுத்தீங்கன்னா அதை கண்டிப்பா
கண்டிப்பா எனக்கு சொல்லி ஆகணும். அப்படி சொல்லாம யாராவது எடுத்தாங்கன்னா அது என்னன்னு சொல்லி நம்ம அந்த அந்த டைம்ல பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு ஸ்டாண்ட் எடுத்தா. தீபக்கை பொறுத்தவரை ஸ்டார்டிங்கே நல்லா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா நல்லா எல்லாரும் கூட உட்காந்து என்னென்ன பிரச்சனை இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு, அந்த பிரச்சனை இதுக்கப்புறம் எப்படி சால்வ் பண்ணும் அப்படிங்கிறதுலாம் நீட்டாக கவனிக்கிறான். கவனிச்சு தான் இப்போ கேப்டனா பதவி ஏற்றுட்டு வீட்டுக்கு வந்து இந்த பிரிச்சு விடுவாங்கல்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடியாச்சும் தனித்தனியாக இருந்துச்சு ஆண்கள் பெண்கள்னு, பெண்கள் இதை பார்க்கணும் ஆண்கள் இதை பார்க்கணும் இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லைல்ல, பழைய சீசன் மாதிரி எல்லாரும் சேர்ந்து மர்ஜ் ஆகி தான் எல்லாமே பார்த்தாங்கணும். ஸோ அந்த விஷயத்தில் ஒன்றுனா பிரிச்சு விட்டுட்டு இருக்காரு. கிச்சன் டீமுக்கு இவ்வளோ, வீடு தொடக்காதுக்கு அவ்வளோ, வெசல் வாஷிங் அதுக்குன்னு சொல்லிட்டு 3 டீமாக மொத்தமாக பிரிச்சு விட்டுட்டு இருக்காரு. இதில் பிரிச்சு விட்டுட்டு இருக்கும்போது கிச்சனுக்கு ஒரு வகையான டீமை கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிச்சன் டீம்ல யாரெல்லாம் இருக்கா, நம்ம ரஞ்சித், அருண், அப்புறம் நம்ம சௌந்தர்யா, அவங்க பேர் ஜாக்லின், சத்யா, ஆமா இந்த 5 பேர் வந்து கிச்சன் டீம்ல இருக்காங்க. தர்ஷிகா, இந்த 6 பேர் வந்து ஆக்சுவலா கிச்சன் டீம்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வெசல் வாஷிங் ஒரு 6 பேர், வீடு தொடக்க ஒரு 6 பேர்னு சொல்லிட்டு 6 பிரிச்சு விட்டாங்க. ஓகேவா? ஆனா 6 பிரிச்சு விட்டல செம்மையா ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காரு. அவர் ஒரு கேப்டன், அவர் தான் எல்லாத்தையுமே கவனிச்சாகணும். ஆனா இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாருன்னா, நான் வந்து ஒரு சார்ஜன் சொல்லி ஒருத்தரை நியமிக்க போறேன். சார்ஜன் அதாவது என்ன மாதிரி அவர் ஒரு பொறுப்புல இருக்க போறேன். நான் வந்து இந்த வீட்டை எப்படி கவனிக்கணும் அதே மாதிரி நான் வந்து எல்லா தப்பையும் கவனிப்பேன். ஆனா அந்த சார்ஜன் வந்து வீட்டுக்குள்ள குப்பை இருக்கக்கூடாது, பாத்திரம் எல்லாம் கரெக்டா கிளீன் பண்றாங்களா, தண்ணி குடிக்கிறவங்க கிளாஸை கழுவி வைக்கிறாங்களா, காஃபி குடிக்கிறவங்க கிளாஸை கழுவி வைக்கிறானா, என்ன நடக்குது, ரெஸ்ட் ரூம் கரெக்டா கிளீனா இருக்கா, வீடு கிளீனா இருக்கான்னு சொல்லிட்டு மேற்பார்வை பார்க்கணும். அதுக்கு ஒரு ஆளை நான் போட போறேன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு பாயிண்ட் எடுக்கிறாரு. இந்த பாயிண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் செம்மையான பாயிண்ட். ஏன்னா இவர் மட்டும் எல்லாத்தையும் பார்க்க முடியாது. கண்டிப்பா அது உங்களுக்கே தெரியும், இவர் மட்டும் எல்லாத்தையும் பார்க்க முடியாது. இவர் அப்படியே கஷ்டப்பட்டு பார்த்தா கூட கண்டிப்பா ஒரு குறை சொல்லுவாங்க. அதனால ஒரு சார்ஜன் ஒருத்தவங்க வைக்கும் போது ஒரு சின்ன கேப்டன் மாதிரி தான் அவங்க. கண்டிப்பா நான் எனக்கு தெரிஞ்சது ஒரு குட்டி கேப்டன் மாதிரி. ஸோ அந்த குட்டி கேப்டன் யாருன்னு கேட்டால் நீங்க ஆடி போயிருவீங்க. அந்த குட்டி கேப்டனுக்கு 2-3 பேர் போட்டி போட்டாங்க. இருந்தாலும் சௌந்தர்யா ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க, நான் சொல்லிட்டு கடைசியில் போய் சௌந்தர்யா கொடுத்துட்டாங்க. சௌந்தர்யா வந்து குட்டி கேப்டனா இருந்து என்ன பண்ண போறேன்னு தெரியல. இப்போ ஸ்டார்டிங்கே ரொம்ப ஆர்வமா அதை இதை தொடன்னு சொல்லி சுத்திட்டு இருக்காங்க. பட் நாளைக்கு சார்ஜென்டே போட்டு கொடுத்தாலும் கொடுத்துருவோம் ஏதாவது ஒரு விஷயத்துல. அது வேற பெரிய சிரிப்பா இருக்கு போது. மொத்தத்துல தீபக்கான கேப்டன்சி ஸ்டார்டிங் செம்மையா இருக்கு. எல்லாருக்கும் ஸ்பேஸ் கொடுக்குறாரு, எல்லாரையும் பேச விடுறாரு, எல்லாரையும் பேச விட்டு அதுல இருந்து ஒரு பாயிண்ட் எடுக்கிறாரு. ஏன்னா பேச விடாம ஒரு பாயிண்ட் எடுத்து அதுக்கு ஒன்று சொல்லணும். எங்களை பேச விட மாட்டேங்காரு. கேப்டனா இருந்துகிட்டு அவர் எல்லாத்தையும் அவரே முடிவு எடுக்காருன்னு சொல்லிட்டு அவர் தான் முடிவு எடுத்தாகணும். இருந்தாலும் அந்த ஒரு பாயிண்ட் சொல்லணும். அதனால இவர் என்ன பண்றாருன்னா எல்லாரையும் பேச விட்டு எல்லார் மைண்ட்ல என்னென்ன இருக்கு, யார் பாத்திரங்களோ போறீங்க, யார் கிச்சன் டீம் போறீங்க, யார் வீடு துடைக்க ரெடியா இருக்கான்னு சொல்லி பார்த்து அது மூலமா டீம் எடுக்காரு. மொத்தத்துல தெளிவா டீம் எடுக்கிறாரு. இப்ப ரஞ்சித்க்கு ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டோர் ரூம்னு. ரஞ்சித் நம்ம வந்து சொல்றதுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு போஸ்டிங் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி சும்மா உட்காந்து மிச்சர் தான் சாப்பிட போறாரு. ஆனா இந்த இடத்துல நம்ம தீபக்கை பொறுத்தவரைக்கும் சாச்சனாக்கு பயங்கரமா செருப்படி கொடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா எப்பவுமே இந்த ஸ்டோர் ரூம் பெல் அடிச்சோன்னா சாச்சனா பிச்சு போடி ஓடுவாங்க. ஏன்னா அதை சீனி சாக்லேட் வருமா நக்கலாமான்னு பார்ப்பாங்க. சாக்லேட்னா ஒரு 30 சாப்பிட்டே ஆகணும், சாப்பிடலன்னா அவங்களால இருக்க முடியாது. அவங்க வெளியே அப்படிதான் சாப்பிட்டு பழகிருக்காங்களா, ரொம்ப ராஜா வீட்டு கண்ணு குட்டின்னு நினைக்கிறேன். ஸோ இருக்கலாம் ஒன்றும் சொல்றதுல, ஏன்னா அவங்க அப்படிதான் சீன் போட்டுக்கிறாங்க வீட்டுக்குள்ள. ஸோ அந்த வகையில் ஆகுனா ஓடிடு, இதுக்கப்புறம் நீ ஓடக்கூடாது. அந்த ஸ்டோர் ரூம் இன்சார்ஜா இருக்க ரஞ்சித் அவர்கள் வந்த பிறகு நீ உள்ள போகணும், சும்மா தேவையில்லாம ஓடிட்டு இருக்கான்னு சொல்லி மூஞ்சல் அடிச்ச மாதிரி சொல்லிட்டாரு. உடனே அந்த இடத்துல நான் ஓடுவேன், ஆனால் நான் கதவை திறக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு திருப்பி அம்மா கதவை திறக்க போறா, மாட்ட போறா, அவங்க சார்ஜண்டா இல்லை தீபக்கை வச்சு செய்ய போறாரு எனக்கு தோணுது. ஸோ மொத்தத்தில் வீணுக்கான ஸ்டார்டிங் நல்லா இருக்கு. இது எண்டு தான் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. இந்த வாரம் தெரிஞ்சிடும் நண்பர்களே. ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. சார்ஜன் எப்படி பண்ணுவோம்.